ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸில் ஃப்ரேம் நம்ம நேற்றுக்கு ரெடி பண்ணி லாஸ்ட் கிளாஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃப்ரேமை எப்படி நம்ம ஸ்டாண்டோடு ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேமோட அப்பர் சைடு, அதாவது இந்த ஸ்க்ரூ இருக்கிற சைடு வந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த இடம் வந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும். இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டு உள்ளே போகும், ஸ்டாண்டுக்குள்ளே ஃப்ரேம் வந்து செட் ஆகும். இதை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஃப்ரேமை இதுக்குள்ளே வைங்க. ஃப்ரேமை இதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை இதுக்குள்ளே எந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னு பார்த்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இது செட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை வந்து கழட்டும் போது இதை ஃப்ரேமை முதல்ல தூக்கிட்டு ஸ்டாண்டோட இது வந்து தன்னாலே இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமோட இந்த எட்ஜ் வந்து இந்த பக்கத்தில் எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இதுவும் ஸ்டாண்டோட இந்த ரா எட்ஜும் இந்த இதுவோட எட்ஜும் இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு போகலாம். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நீங்கள் இங்கே வந்து கோடு போட்டுட்டு 0.5 இன்ச்லேருந்து நீங்கள் எத்தனை இன்ச் வரைக்கும்னாலும் நீங்கள் செயினோட லென்த்தை போட்டுக்கலாம். அதாவது ஒரு டாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்து கொஞ்சம் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு 0.5க்கு எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட்டு எப்படி வந்து ஹேண்டில் இது நாட் போடணும் அப்படின்றத பார்த்துருவோம். நார்மலாக எப்போதும் போல் நம்ம நாட் போடுற மாதிரி சாதாரண நூல்லலாம் எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி போட்டும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி போடுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இது முதல்ல நீங்கள் வந்து இது அடிப்பக்கம் வந்து இப்படி இருக்கணும். இந்த முடிச்சு போட்ட இடம் வந்து கீழ்ப்பக்கமாகவும் கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அடிப்பக்கம் கொடுக்கணும். இந்த நூலை த்ரெட்டை வந்து அடிப்பக்கமாக கொடுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து மேல் பக்கமாக நம்ம இப்படி எடுப்போம். அதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம வந்து இதுக்கான த்ரெட்டு வந்து நம்ம சரி த்ரெட் எடுத்திருக்கோம். அதோட நமக்கு வந்து ஊசி வந்து டூலிப் நீடலில் வந்து 14 நம்பர் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஊசியோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஹூ கார்டு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்கோமோ நம்மளை பார்த்து இருக்கணும். அதே மாதிரி தான் உள்ளேயும் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இதை வந்து நம்ம அடிப்பக்கமாக கொடுக்கணும். கொடுத்து இந்த நூலோட இதை வந்து எடுக்கணும். எடுத்தோன்னே அடிப்பக்கம் நாட்டு அந்த இது கரெக்டாக விழுந்துடும். நீங்கள் இந்த பக்கம் வந்தோன்னே இந்த செயினோட அந்த இது வந்து இது டைரக்ஷன் மாறக்கூடாது. இப்போ கரெக்டாக அதே மாதிரி இருக்கணும். செயின் இப்படியே வரணும். உங்களுக்கு மாறி வந்துச்சுன்னா வந்து திரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். முதல்ல இதில் இப்படி கொடுங்க. அடிப்பக்கத்தில் நூலை வந்து அந்த இதில் நம்மளே கொடுக்கணும். அது வந்து தெரியாது, அதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. நம்ம கரெக்டாக அதோட இடத்துக்கு நூலை கொடுக்கணும். கொடுத்து ஃபஸ்ட்டு இதை போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இதுக்குள்ளே கொடுங்க. உள்ளே கொடுத்துட்டு அடியிலேருந்து நம்ம நூலை எடுக்கணும். திரும்ப ஊசியோட பொசிஷனை அந்த பக்கம் உங்களுக்கு ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் திருப்பணும். திருப்பிட்டு நெக்ஸ்ட் இது வரும். நீங்கள் அதே மாதிரி இங்கே எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஊசியோட பொசிஷன் வந்து உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்ப உங்களை பார்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டைரெக்ஷனில் திரும்ப வரணும். இந்த மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ நீங்கள் போடும்போது இந்த நூலை இந்த த்ரெட்டோட இது வந்து திரும்பிக்கும். அதை நீங்கள் அந்த மாதிரி திரும்பிச்சுன்னா நீங்கள் அதை வந்து நேராக எடுத்துகிட்டு போடுறது தான் கரெக்டு. அப்படியே போடாதீங்க. இப்போ நேராக இப்படி வந்துட்டு திரும்ப இங்கே ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டே அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்படி வந்துட்டு இப்படி போடுறது உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திரும்ப ஒரு தடவை நாளைக்கு அதே கிளாஸை திரும்ப எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் திரும்ப இதே மாதிரி உள்ளே கொடுத்து வெளியே எடுத்து திரும்ப இப்படி கொடுக்கணும். கொடுத்து திரும்ப உங்களை பார்த்தே வரணும். அது இப்போ செயின் ஏதாவது திரும்பி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அதை கழட்டிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நேராக எடுத்துகிட்டு திரும்ப போடுங்க. செயின் திரும்பி இருந்ததுன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரே இடத்துலையே நீங்கள்
தப்பு தப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருந்தீங்க, ஒரே இடத்துலையே குத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த துணியோட இது வந்து விரிஞ்சிக்கிட்டே வரும். அந்த கேப் வந்து பெருசாகிக்கிட்டே வரும். நீங்கள் போட்ட நாட்டு வந்து மேலே பக்கமாக உருவிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இதை பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா பக்கத்தில் கொடுங்க. எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அதே இடத்துலையே திரும்ப ஆரம்பிக்காமல் பக்கத்தில் ஆரம்பிங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு கேப்புக்கு போடுவோம். இப்போ 1 இன்ச் கேப்புக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அதில் கொடுக்கலாம். உள்ளே கொடுங்க. அடிப்பக்கம் நீங்கள் தான் அந்த இதை வந்து கரெக்டாக ஊசியோட முனைப்பக்கத்துக்கு நீங்கள் தான் வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து திரும்பி அடுத்தது எடுக்க முடியும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்படி இந்த லாஸ்ட் பக்கம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எட்ஜில் முடிச்சு போட வேண்டியிருக்கும். முடிச்சு எப்படி போடணும்னா, நம்ம இந்த ஏற்கனவே எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த நூல் வந்து உங்களுக்கு கேப் நிறைய இருக்குது, அதுக்குள்ளேயே கொடுத்து எடுத்திங்கன்னா உருவிடும். பக்கத்தில் அந்த நூலோட பக்கத்து இதில் திரும்ப உள்ளே கொடுக்கணும். இந்த நூலை வந்து பெருசாக மேலே வச்சுட்டு பக்கத்துலேயே இன்னொரு தடவை கொடுத்து எடுக்கும்போது 2 இது கிடைக்கும் உங்களுக்கு லூப்பு. இப்போ 2ஆவதாக வந்த லூப்பை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ளோடி இந்த இதை எடுக்கணும். இதில் இதை கொடுத்து இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். முதல்ல நீங்கள் போடும்போது இந்த எண்ட் நாட் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கலாம். பெருசாகவே போடுங்க. போக போக நீங்கள் அது வந்து உங்களுக்கு சரியாக வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போடுற மாதிரி அடுத்து போட்டு பார்க்கணும். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டுன்னு அடுத்தடுத்து நீங்கள் போடணும். முதல்ல ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் முதல்ல இங்கேருந்து பார்த்தோம், இப்போ ரைட் டு லெஃப்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே பார்க்கணும். அதே மாதிரி லெஃப்ட்டு டு ரைட்டு பார்க்கணும். அப்புறம் கீழிருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழிருந்து மேலே, எல்லாமே நீங்கள் எல்லா 4 டைரெக்ஷன்லேயும் நீங்கள் போட்டு பழகணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் போட்டாலும் உங்களால் போட முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டையும் ஃப்ரேமையும் நீங்கள் எந்தெந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் திருப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் பார்க்கலாம். நான் அந்த இதை கட் பண்ணலை, கட் பண்ணாமல் அதுலேருந்து இதுக்கு எடுக்கிறேன். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து நீட்டாக இருக்கும். முதல்ல பழகும்போது நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. போக போக ப்ளவுஸாக நீங்கள் போடும்போது ரொம்ப பொடியாக பொடி சின்ன சின்ன தையலாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடிக்கடி இந்த இது வந்து த்ரெட்டு திரும்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குறத பொறுத்து அது வந்து திரும்பும். அதனால் நீங்கள் வந்து மாற்றிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரே லெவலாக வந்துட்டுருக்கும், ஒரே மாதிரி வரும். இல்லைனா திரும்பி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் திருப்புறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு நூல் எடுத்து நம்ம நாட் போடுற மாதிரியே எடுக்கணும். எடுத்துட்டு நாட்டு போடக்கூடாது, ஆனால் சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு இதை எடுத்து வெளியே கொண்டு வந்துடணும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஷேப் கிடைக்கும் கரெக்டாக. திருப்பினா உங்களுக்கு வந்து கார்னர் வந்து கரெக்டாக வரும். திரும்ப இப்போ மேலேருந்து கீழே வருவோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் இப்படி போட்டுட்டு மேலேருந்து கீழே வரலாம். இப்படி
முதல்ல உங்களுக்கு கை எடுத்துகிட்டு போடுற மாதிரி தான் வருது அப்படின்னாலும் நீங்கள் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கையை எடுக்காமல் போட்டு பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் இதை கொடுத்துட்டு இது எடுக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் கையை எடுக்கத்தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கையை எடுத்துகிட்டு கூட போடுங்க. இந்த இடத்துக்கு வந்தோன்னே இங்கேயுமே நம்ம வந்து ஒரு சின்ன நாட் போடணும். இந்த கார்னர் சைடு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டு திருப்பணும். சின்ன நாட்டு போடணும். இங்கே இதை மேலே தூக்கிட்டு நம்ம நாட்டை எப்படி போடுறதுக்கு எடுத்தோமோ அதே மாதிரியே உள்ளே கொடுத்துட்டு இதை அப்படியே மேலேயே எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கார்னர் சைடு உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட்டு போகிறோம். இப்போ நம்ம ரைட்டு டு லெஃப்ட் வந்துட்டு இருந்தோம். இப்போ லெஃப்ட் டு ரைட் போய் இதை இப்படியே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணணும். மோஸ்ட்லி உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டும் ரைட் டு லெஃப்ட்டும் கொஞ்சம் வந்துடும் ஈஸியாக. உங்களுக்கு மேலேருந்து கீழே போடுறதும் கீழேருந்து மேலே போடுறதும் தான் கொஞ்சம் லேட்டாக வரும். நீங்கள் போட போட பழகிரும். இப்போ மேலே எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் சைடு வந்துட்டோம். திரும்ப உள்ளே கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம வெளியில் மேலே எடுத்துக்கணும். மேலே எடுத்தோங்கன்னா இந்த கார்னர் சைடு சரியாக வரும் உங்களுக்கு. திரும்ப நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ கீழேருந்து மேலே போகிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னே இதே மாதிரி வந்துட்டு எப்போதும் போல் நாட்டு பெரிய நாட் போட்டுடணும். சின்ன நாட் போடாமல் பெரிய நாட்டாக முதல்ல போட்ட மாதிரியே நாட் போட்டுருங்க. இதை எடுத்து இது மூலமாக உள்ளுக்குள்ளேருந்து இந்த ஹூக்கை மட்டும் வச்சு இதை எடுக்கணும். ரெண்டாவது லூப்பை எடுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்தீங்க. திரும்ப இங்கேருந்து இங்கே இப்படியே முடிச்சுட்டீங்க. இப்போ 4 டைரக்ஷனும் நீங்கள் முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேறு வேறு ஷேப்ஸும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்ட்லேயே இந்த ஸ்ப்ரெல் மாதிரி இருக்கும்ல, வளைஞ்சு வளைஞ்சு வரும். அந்த மாதிரி இது போடலாம். ரவுண்டு போட்டு பார்க்கலாம். ரவுண்டு அப்புறம் வந்து நீங்கள் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி வரும். இந்த மாதிரி டிசைன் எல்லாமே நீங்கள் இந்த இதில் போட்டு பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா இடத்துலையும் கார்னர் சைடு திருப்பறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வளைவுகள்லையும் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதே இதில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதே மாதிரி தான் நம்ம போடணும். ஆனால் த்ரெட்டு மட்டும் நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போது சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு லென்த்து பார்த்துக்கோங்க. நீங்கள் லென்த் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை வந்து ஒரு இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2ஆக எடுத்து 4ஆக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். 2 நூலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 நூல் தானே இருக்குது. இதை எடுத்து இதோட இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்துட்டிங்கன்னா 4 நூல் ஆகிடும். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு இதை இப்படி இருக்கும். ஒரு பக்கம் வந்து 4 ஓப்பன் சைடு இருக்கும், இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் சைடாக இருக்கும். 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் சைடை வந்து முதல்ல ஒரு இதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நார்மலாக எப்போதும் போல் நம்ம முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அடிப்பக்கம் கொடுங்க. இதை நீங்கள் அடிப்பக்கமாக கொண்டு வரும்போது இதுக்கு நீங்கள் கொடுக்குற நீடில் வந்து என்னவாக இருக்கலாம்னா நம்பர் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 த்ரெட்டு வந்து ஒரே டைட்டில் எடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நீடில் போட்டிங்கன்னா உங்களால் அந்த அளவுக்கு வராது. நீங்கள் இந்த த்ரெட்டு இந்த நீடில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 4 த்ரெட்டு முதல்ல ஒன்றா எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கான்றதை 4 த்ரெட்டுமே வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஹோல் வந்து சின்னதாக இருக்குது, ஹோல் பெருசாக இருக்குது, நீங்கள் போட்ட நாட்டு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா இன்னொரு தடவை அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நாட்டாக கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே வராது உங்களுக்கு. எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா அது பக்கத்துலேயே நம்ம எப்போதும் இப்போ முதல்ல போட்ட அதே ஸ்டிச்சு தான் நம்ம வந்து த்ரெட்டை மட்டும் மாற்றி போடுறோம். ஸ்டிச்சு எல்லாமே ஒன்று தான். இந்த இதில் இப்போ உங்களுக்கு 4 த்ரெட்டில் 3 தான் வந்திருக்கு, 4ஆவது வரல அப்படின்னா நீங்கள் அதை மாட்டிட்டு நீங்கள் அடுத்தது போடுங்க. இல்லைனா அது மட்டும் தனியாக தெரியும். அந்த மாதிரி இப்போ இதை போட்டுட்டு இதை எடுங்க. திரும்ப இதில் போட்டு திரும்ப எடுங்க. இதே மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. 4த்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கீழ் பக்கத்துலேருந்து அடுத்தது எடுக்கணும். அடுத்த 4 எடுத்துக்கோங்க.
இந்த 4 த்ரெட்டை எடுத்து இதுக்குள்ளே கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த 4 த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கணும். அதில் ஒரு த்ரெட்டு இழுத்துருப்பீங்க, இதில் 4 த்ரெட்டையும் சேர்த்து எடுத்து நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சது. இதே மாதிரி இதுலேயும் லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடும் நீங்கள் போடணும். ரவுண்டு அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுக்கு ஷேப்ஸ்லேயும் நீங்கள் போடலாம். போட்டு இதை பார்த்துட்டு இதை எப்படி இருக்குன்றதை போட்டு பாருங்கள். கரெக்டாக வருதான்றதை பாருங்கள். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.